சார் கொரியர் வந்திருக்கு சார். கொரியர்னு பொதுவா சொன்னா எப்படி? யார் பேருக்கு வந்திருக்கு? இங்க இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு பேருக்கு தான் வந்திருக்கும். யாராச்சும் ஒருத்தர் வந்து வாங்க மாட்டீங்களா? இங்க எத்தனை வீடு இருக்குன்னு உனக்கு தெரியுமா? இது ஒரு வீடு தானே? இங்க மொத்தம் 5 போர்ஷன் இருக்கு. எந்த வீட்டுக்கு யார் பேருக்கு வந்திருக்குன்னு தெளிவா சொல்லு. மலர்ன்ற பேருக்கு லா காலேஜ்ல இருந்து வந்திருக்கு. மலரே, லா காலேஜ்ல இருந்து ரிசல்ட் வந்திருக்கு மலரே. ஐயா ஏய், என்ன மலரே, ஏன் இப்படி சோகமாகுற? ஒண்ணும் இல்ல அண்ணே, நீங்க அதை குடுன. உங்க பேர் மலரா? ஹஸ்பண்ட் ஆஃப் மலரே. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. லா காலேஜ்ல இருந்து ரிசல்ட் வந்துக்குது. இப்ப நான் இதை பிரிக்க போறேன். ஏற்கனவே வாய் கிழியும், இதுல வக்கீல் ஆயிட்டா அத முடிஞ்சது. இப்ப நான் ரிசல்ட்ட படிக்க போறேன். என்னாச்சுடா? ஒண்ணும் இல்ல. என்ன? ஏய் சொல்லுடா. ஏய் என்னடா ரிசல்ட் சொல்லு. புட்டுக்குச்சி மலரே, புட்டுக்குச்சி. ஐயோ போச்சா? எஸ் எஸ் கடவுளே, எல்லாம் போச்சு. தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? போச்சா? போச்சு போச்சு. படிக்கிற தகுதி எல்லாருக்குமே வந்துருமா என்ன? அது என்ன மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் வரும். ஏய் மலரே, ஒரு நிமிஷம் இங்க வா. இங்க வா மலரே. என்னடா? இந்த வீட்ல எல்லாரும் ஒரு நிமிஷம் சந்தோஷமா இருந்துட்டு போட்டுமே இருந்தா இப்படி ஒரு சின்ன பிட்ட போட்டேன். ஏய் என்னடா சொல்ற? மலரே, நீ அடிக்கிற பால் எல்லாமே சிக்ஸர் தான். நீ பாஸ் மலரே, நீ பாஸ். ஜெயிச்சிட்ட மாறா. போச்சு. நான் எல்லாம் மூஞ்சு தொங்குதே. சும்மா கதை சொன்னதுக்கு அவ்வளவு சந்தோஷமா? இதான் ரியலே. ஐயோ பாண்டி. ஏய். ஏய். அம்மா. இங்க நிப்பன்னு பார்த்தா அங்க நிக்கிறியா? என்ன? சீதா, ஏதாவது புதையல் கிடைக்குமான்னு சாமியாரை வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கானா? இல்லை நம்ம 2 பேரையும் மொத்தமாக துரத்தி விட செய்வனை எதுவும் பண்ண போறானா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நம்ம விஜய் ஹாஸ்பிட்டலுக்குலாம் போய் செத்து பொழைச்சு வந்தான்ல, அதான் அவனோட ஜாதகத்துல தோஷம் ஏதாவது இருக்கான்னு பாக்குறாங்க. என்ன பெரிய தோஷம் இருக்க போகுது? அதான் விஷத்தை வச்ச ஆளு இங்க எதிரிலே நிக்குதே. வீட்டுக்குள்ளேயே தோஷத்தை வச்சுக்கிட்டு வெளியே இருந்து ஆளை கூட்டிட்டு வந்து தேடிக்கிட்டு இருக்கான். கை பொண்ணுக்கு யாராவது கண்ணாடி வச்சு பார்ப்பாங்களா? சரி சரி விடு, உன் நம்பிக்கையில நான் தலையிடல. குழந்தையோட ஜாதகம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. கோடியில ஒருத்தருக்கு தான் இப்படி அமையும். இந்த ஜாதகத்துல ஒரே நேரத்துல சம்பவிக்கக்கூடிய தோஷம் இருக்கு. அதுக்கு என்ன சாமி பண்ணணும்? உடனடியா ஒரு பூஜை பண்ணி அதை முறையா கழிச்சு பரிகாரம் பண்ணணும். பையனுக்கு குடும்பமா ஒன்னா இருக்கக்கூடிய பிராப்தம் இல்லாம போயிருக்கு. நாளைக்கு நல்ல நாள், நாளைக்கே பண்ணிடலாம். எப்படி அடிச்சு விடுறாரு பாத்தியா? அதான் வீட்டுக்கு நடுவுல பெருசா கோடு போட்டு வச்சிருக்காரு.
இதை சொல்றதுக்கு சாமியார் வர வேணுமா? யார் பார்த்தாலும் சொல்லிடுவாங்களே. ஆமால. கரெக்ட். என்ன பரிகாரம்னாலும் பண்ணிடலாம் சாமி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு. என்ன? பையனோட அம்மா அப்பா 2 பேர் வழியிலையும் இருக்கிற சொந்தக்காரங்கள்லாம் இந்த பூஜையில கலந்துக்கணும். பூஜையில உட்காந்து அத்தனை பேரும் பையனுக்காக வேண்டிக்கணும். இங்க பாரு, எனக்கு இதுல கலந்துக்கிறதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா. நீ எல்லாம் இந்த ஃபேமிலி மெம்பரே இல்லை. என்னங்க? ஒரு சீதா, அவனா வாயை திறந்து கூப்பிட்றானான்னு பார்ப்போம். சாமி, இது என் பையனுடைய நல்லதுக்காக நாங்க பண்ற பரிகாரம். பையன் மேல அன்பு அக்கறையும் இருக்கிற யார் வேணாலும் வந்து கலந்துக்கலாம். இதுல போய் விரோதத்தை பார்க்கறதுல எந்த அர்த்தமும் இல்லை. யார் வந்தாலும் வரலனாலும் பூஜை நடக்கும். யார்கிட்ட பேசுறான் இவன்? ஏன் சீதா, இவன் வீட்டில் இருக்கிற ஆளுங்களை பார்க்காம விட்டத்தில் இருக்கிற பள்ளியை பார்த்து கூப்பிடுறான். அப்ப பள்ளி தான் வரும், வேற யாரும் வரமாட்டாங்க. சும்மா இருங்க. வான்னு வாயை திறந்து கூப்பிட அவனுக்கு வக்கு இல்லை. இதுல நம்மளை போய் உட்கார சொல்றியா? எனக்கு காலையில நிறைய வேலை இருக்கு, நான் போகணும். நம்ம புள்ள நல்லா இருக்கணும்னு இந்த வீட்ல இருக்கிறவங்க யாருமே நினைக்க மாட்டாங்கன்னு நான் அப்பவே சொன்னேன்ல. எங்க அம்மா மட்டும்தான் எதை பத்தியும் யோசிக்காம உடனே கலந்துக்கிறேன்னு சொன்னாங்க. நாம இருக்கிறவங்கள வச்சு பண்ணிப்போங்க. இந்தாங்கோ, இத கையில போட்டுக்குங்கோ. சாமி, அவங்க கையில கட்டின மாதிரி எங்களுக்கும் கட்டி விடுங்க. அம்மா, பொம்மநாட்டிகள்லாம் இதை போட்டுக்கூடாதும்மா. ஆம்பளைங்க தான் போட்டுக்கணும். சரி, ஓகே, கட்டிக்கோ. நீ பண்ணதுக்கு நீ தான் அனுபவிக்கணும். உன் பையன் அனுபவிக்கணும்னு என்ன இருக்கு? இந்த தந்திரத்தனமும் சுயநலமும் உன்னோடவே போய் தொலையட்டும். குழந்தையாவது நல்லபடியா இருக்கட்டும்.